நடுவர் அவர்களே, உண்மையாலுமே நல்ல ஊரு, நல்ல மக்கள். அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. உட்கார் இடத்துல உட்காருங்க. நடுவர் அவர்களே, எந்த ஊர்ல போய் நாம சாமி அழைக்கிறோமோ அந்த ஊர்ல அந்த ஆத்தா அருளாடி மருளாடி வந்துட்டா அவை செஞ்ச பூசைகளை அந்த அங்க இருக்கக்கூடிய பரிவார தெய்வங்கள் மனசார ஏத்துக்கிட்டதா அர்த்தம். இது ஓட்ட கலச தண்ணிய அந்த புடிநூலை எங்க விநாயக பெருமான் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாருங்க. அவள் அருளால் அவள் தாள் பணிந்து பணிந்து. நடுவர் அவர்களே, உண்மையாலுமே கொங்குரு வாழை எனக்கு நிறைய சொந்தங்கள் உண்டு. எங்க அண்ணனோட சகலப்பாடி பையன் முருகேசு இந்த ஊர் தான் ஐசிஐசி பேங்க்ல வேலை பார்க்குற. என்கிட்ட நான் ஹோட்டல் கடை வச்சிருந்த போது என்கிட்ட சூப்பர்வைசரா இருந்தார். திருமூர்த்திக்கு வேற எல்ஐசி பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ அவருக்கு 2 பையன். அவர் என்கிட்ட தான் வேலை பார்த்தாரு. எனக்கு அவர் ஒரு வகையில் மாமன். எல்லாம் சுத்தி சுத்தி சொந்தம். அப்பேற்பட்ட மண்ணு. அது மட்டும் இல்லைங்க, கொங்குருவாளையும் சொல்லிட்டா சின்ன வெங்காயத்து பேபஸ் கொடுப்பாங்களா? போகும்போது கொடுக்க சொல்றேன். எனக்கு ரொம்ப எல்லாம் வேணாம், ஒரு கட்டப்பை நிறைய கொடுத்தா போதும். அது சரி, வாங்கிட்டு போ. அப்படியே வாங்கி பழக்க போச்சு போட்டு ஏண்டா கிருஷ்ணா. நடுவர் அவர்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே கொங்குருவாளத்து வெங்காயத்துக்கு நீ அடுத்தது நாங்க புவிசார் குறியீடு வாங்குறதுக்கு அப்ளை பண்ணலாம் இருக்கிறோம். அந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய பாடுபடக்கூடிய விவசாய பெருமக்கள் வாழக்கூடிய மண் இந்த கொங்குருபாளையம். அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் எங்க தோட்டத்திலிருந்து பொறிச்சிட்டு வந்த அந்த பருத்தி பூவை உங்க பாதத்துல வைக்கிறேங்க. ஏமாப்பிள்ள இத்தனை பூ கேள்வி நீங்க பருத்தி பூவை கொண்டாந்து வைக்கிறீங்க. நீங்க கேட்கல, வாசம் கொடுக்கற பூ 1000 பூ இருக்குதடா. வாசமே இல்லாத பூ பருத்தி பூ. அது எப்பேற்பட்ட விவசாயிகளுக்கு கொண்டாந்து வைக்கிறேன் நீங்க கேட்கலாம். ஏன் தெரியுமா, நான் மத்த பூவை காட்டி பருத்தி பூ வசத்தின்னு கொண்டாந்து வைக்கிறேன். மத்த பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதாட வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாயி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. இங்க வாழக்கூடிய சனமெல்லாம் தன்னோட உழைப்புல வாழக்கூடியவங்க. ஒரு நாள் ஒருத்தங்க ஆசைக்கு ஆசைப்படாத விவசாய பெருமக்களுக்கு நான் பருத்தி போவோம் பாதத்துல வைக்கிறேன். நடுவரவர்களே, நீங்க நல்லவரு வல்லவரு நாளும் தெரிஞ்சவர்னு சொல்லி நம்ம முத்து விநாயகர் நற்பணி மன்றத்தாரு நான் வாடவே வேண்டாம் தோட்டம் நானே வாரம்னு சொன்னேன். நம்ப மாதிரி நேரா வீட்டுக்கு வந்து மகராசனத்தான் கூட்டிட்டு வரணும்னு சொல்லி எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்களே. இந்த சனத்துக்கு நீங்க ஒரு இப்படி துரோகம் பண்ணலாமா? என்னடா துரோகம் பண்ண? ஏன் நடுவர் அவர்களே, பக்கத்துல டிஎன் பாலத்துல வண்ண, பங்களாபுதூர்ல வண்ண, காசி வேளத்துல வண்ண, சத்தியமங்கலத்துல வண்ண, சுத்தி சுத்தி மஞ்சுநாதன் தீபு மகராச மாறாரு. நம்ம கொங்குருவாளத்துக்கு வரணும்னு சொல்லி பிரியப்பட்டு ஆசைப்பட்டு ஆளுக்கு 5-10 படம் போட்டு உங்களை கொண்டாந்து மேடையேற்றி வச்சாங்களே. குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த சனத்துக்கு இப்படி ஒரு பாதகம் பண்ணலாமா? என்னையா துரோகம் பண்ணு? ஏன் நடுவர் அவர்களே, நீங்க செஞ்ச பாவத்தை போக்கத்த காசி போனா தொலையுமா? அந்த ராமேஸ்வரம் போனா போகுமா? அந்த 16 ஐயரை வச்சு 17 மட்டும் கோடிக்கரையில குண்டுருட்டுனா தொலைமா? இப்படி பண்ணலாமா? என்னையா பண்ணு? அந்த வண்ணாரத்தாய்க்கு அந்த மடியேத்திக்காரிக்கு 18 பட்டிக்கு காவக்காரிக்கு அந்த 6 கொண்டத்துல நீ அரண்டு உருண்டு வந்தா போகுமா? காசு வாங்க விட மாட்டான் போல ஏதோ கோர்த்து விடுறானே. ஏன் நடுவர் அவர்களே, எல்லாம் சொந்தக்கார ஊருன்னு சொன்னேன். நாளைக்கு கோபி மார்க்கெட்டுக்கு நான் வியாபாரத்துக்கு வரும்போது இந்த தங்கவாரி வாங்கிட்டு இந்த வெங்காயக்காரரு வெங்காய வியாபாரி ஏடா மானங்கட்ட மஞ்சளாதா இப்படியாடா எங்க ஊர்ல வந்து பண்ணி நாக்கு மேல பல்ல போட்டு கேட்டா இந்த தங்கராஜுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இப்படி பண்ணலாம். என்னையா பண்ணேன்? ஏன் நடுவர் அவர்களே, பட்டிமன்ற பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர்தான் கொங்குருவாளத்தை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆமா, நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியாரிகள் கூட்டியா? யாரியா பைத்தியம்? இது பைத்தியமா அது பைத்தியமா? ரெண்டு சேலை கட்டி இருக்கு. ஊர் உலகத்துல 6 சேலை கட்டல, உங்களுக்கு 2 தான் அதிசயமா கட்டி. 2க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நடுவர் அவர்களே, இந்தியாவுல 6 கண்ணால மூக்கல, இவங்களுக்கு 2 தான் மூச்சுக்கிட்டாரு. 2க்கு புள்ள இருக்கு. உலகத்துல 6 புள்ள பக்கல, இவங்களுக்கு தான் அதிசயமா பெத்துக்கிட்டாரு. 2க்கு புருஷன் இருக்காயா? ஆமா, எல்லாத்துக்கும் வேற ஆள் இருக்கிற, இவங்களுக்கு மட்டும் புருஷன் இருக்கிறான். 2 படிச்சிருக்கியா? நீங்க படிச்சு வாத்தியார் வேலை வாங்கி என்ன பிரயோசனம்? 27 வருஷம் சர்வீஸ் பண்ணி 2 படிச்ச வைத்தியம். இதுகள் என்னம்மா? ஏம்மா கோவிச்சுட்டு போறியாம்மா? கோவிச்சுட்டு போறியா? எவ்வளவு இத்தனை பாட்டில தூக்கிட்டு போவாளா? 2 செவலப்ப வேற தூக்கி இருக்கியா நீ? திருடுறது பார்த்து திருடுறது. வேற என்ன
கேன்னு பிறக்கிற புத்தி இன்னும் உன்னை விட்டு போகலையா? வாழைப்பழம் நினைச்சு தோலை தோளத்துக்கு அவசரத்துல திருடுறது என்னன்னு தெரியாம விட்டு எடுத்துறது போல இருக்கு. வாழைப்பழம் தண்ணி கேனு வேற என்ன? அப்பம் புத்தி பிச்சைக்கார புத்தி போறது இல்ல. அவ அப்ப என்ன கிலோ இருந்தாலும் எடுத்துருவான்டா. அது சரி. ஓ குண்ட சாமான் போச்சுங்க பாரு மைக்கு தூக்கி இருக்கிறான். ஓன் ஜெல்லுடா இங்க ஓன் சாமான் கொஞ்சம் இங்க தானே வச்சிருந்தேன். வேற என்ன எடுத்த? அவ்வளவுதான். டேய் இது பைத்தியம் கிடையாதுடா. உட்காருமா. இது பைத்தியம் கிடையாது. இல்லடா இது இந்த பாத்தியா? ஆனா திரு இவ்வளவு பொருளை திருடி பிடிச்சிருக்குது பாத்தியா? இது பைத்தியம் கிடையாது. அப்புறம் இது லூசுடா. அது சரி. ஒன்னு அரை லூசு, ஒன்னு அரை லூசு, ஒன்னு முழு லூசு. சரி பைத்தியம் லூசு என்ன ஒண்ணு தெரியுமா? ஏதாவது கள்ள விட்டு இருக்கீங்க இல்லைன்னா அது வாடி தெரிஞ்சுக்கிறேன். எங்க ஊர்ல ஒரு லூசு இருக்கு. பஸ்ஸுக்கு பின்னாடி போய் நின்றுட்டு பேர் எழுதிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு பாக்குறேன் உன் பேர் எழுதிக்கிட்டு இருக்கான். எப்படி ஆச்சுன்னு தெரியல. நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு, அற்புதமான தலைப்பு, கொங்குருவாளத்துல பேச வேண்டிய தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? தலைப்பு ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது தாயா தாரமா? பெத்த தாயால சந்தோஷமா இருக்குதா, இந்த சண்டாளி பொண்டாட்டியால சந்தோஷமா இருக்குதா? அதான தலைப்பு. அவ்வளவுதான். அவனால சந்தோஷமா இருந்தா எங்க ரெண்டு பேருக்கு இங்க என்ன வேலைன்னு வீட்டுக்குள்ள கால வச்சாலதான் புடுங்குறாளாச்சு. உப்பு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, மிளகாய் இல்ல, அது இல்ல இது இல்ல. நீ எல்லாம் மனுஷனா? நீ எல்லாம் புருஷனா? அடியாய், எந்த கொம்மரி வீட்டுக்குள்ள குடியானச்சு இல்ல இல்ல இல்லைன்னு பஞ்சம் படிக்கிறாளா அந்த குடும்பத்தில் லட்சுமி தங்க மாட்டா. இருக்குது இருக்குதுன்னு சொல்லி பழகுனேன். அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது. இந்த புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியாத்தான் இருக்குது. நான் கேக்குறேங்க, ஒருத்தர் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வைங்க. அவன் பொண்டாட்டி திரு எத்தனை மட்டும் காப்பி குடிக்கலாமுங்க? எத்தனை மட்டும் குடிக்கலாம்? ஒரு தடவை குடிக்கலாம். அதுதானுங்க உலக வழக்கம். 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி திரு 9 மட்டும் காப்பி வச்சு குடிச்சா அந்த குடும்பம் முன்னுக்கு வருமா? என்னை பெத்ததா இப்படித்தான் ஆடம்பர செலவு பண்ணாலா? 50 ரூபாய் சம்பாதிக்கான பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சா 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 9 தடவை காப்பி குடிச்சாலா அக்குறும்போ? 100 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி திரு 7 மட்டும் சோத்த தின்னால அக்குறும்போ? 500 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி 50,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கட்டினால் அக்குறும்புங்க. வரவுக்கேத்த செலவு இன்னைக்கு இந்த பொண்டாட்டிக்கு பண்றது இல்ல. ஆனா எங்க அம்மா வரவே இல்லைனாலே தங்கிட்டு இருக்கிறத வச்சு சிக்கனமா செலவு பண்ணது என்னை பெற்ற தாய்ங்க. அப்ப குடும்பத்துல சந்தோஷம் பொண்டாட்டினால வருமா அம்மானால வருமா? பொண்டாட்டினால வராது. வராதுங்க. தெரியாம கேக்குறேங்க, ஒரு பெண்ணுக்கு எதுங்க சிறப்பு? எது சிறப்பு? அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கோடாலி கொண்டு போட்டு இந்த ரோட்ல நடந்து போனா எங்க ஆத்தா முத்துமாரி தாயே வர்ற மாதிரி. ஒரு நல்ல காரியத்துக்கு போறவன், ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடா, ஒரு இடமுட்டோட குடி போவா, ஒரு பாடு வாங்க, விதை விதைக்க, கருத இருக்க, பொண்ணு பார்க்க, விதக்காய் வாங்க போறவே அந்த மவராசி மூஞ்சியில் முடிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விளங்கு. போய் போட்டு வந்து சொல்லுவான். தேவையிலே நம்ம ஈஸ்வரி எதுக்கு வந்தா காரியம் அப்படியே ஆகி போச்சும்பா. ஒரு காலத்துல அந்த காலத்துல என்னை பெத்த தாய்மார்கள் எல்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்க. ஆனா இந்த காலத்துல இந்த கொமரிக்கு எவ்வளாச்சும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாளுங்களோ எல்லாம் பேரன் லெவலி, பேத்தி லெவலி, ஆயா லெவலி, அப்பத்தா லெவலி, ஆட்டலு மாட்டலு அமிக்கி சிமிக்கி மேஸ்திரி என்ன கலவை கலைக்கு சேவத்துல அடிக்கிறாரு. எங்க கவுதமி அடிப்பவர். என் பொண்டாட்டி சொன்ன மாமா மூஞ்சி ஊர பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன வந்துட்டுனா. நான் சொன்னேன் மாட்டுச்சாணி போட்டு கழுவில சுத்தமா போயிருந்தேன். ஆனா அருகட்டவன மாட்டுச்சாணி மூஞ்சிலேயே ஓடுவாங்க, அது வாசல்ல ஓடுவாங்கன்னா. கொரோனா காலத்துல ஊடு தவறாத மாட்டுச்சாணி போட்டு வலிச்சுமே எனத்துக்கு. கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. கொரோனாங்கிறது கிருமி, மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி, வீட்டுக்குள்ள வரக்கூடாது. மாட்டுச்சாணி போட்டு மொழவி ஊடு தவறாத வேப்பங்குலை வாங்கி கட்டணும் இல்ல. அப்ப அந்த மூஞ்சியில பிம்பிள்ஸ் எதுனால வருது? அப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி போடக்கூடாது. போடணும். என் பொண்டாட்டி சொன்னா அதெல்லாம் போடக்கூடாது, ஒழுக்கமா 4500 பணம் கொடு, நான் போய் பட்டர் பேசியல் பண்றேன். பால் விற்கிற நாய்க்கு பட்டர் பேசியல் பத்தி எனக்கு தெரியும். முடச்சூர் சந்தையில் கூட்டியாந்து ஈரோடு கருங்கல்பாளையம் சார்ந்த போய் மாடு என்ன வேலைக்கு போகும்னா சொல்லுவேன். ஆளை வாங்கவா, பொறுத்து வாங்கவா, தட்டை வாங்கவா, முறிச்சு வாங்குவான்னு கேட்டா சொல்ல தெரியும்.
அடிமேல் அடையா கொடமேல் கொடையா ஆவணி சொல்லியா தாவணி சொல்லியா இல்ல லட்சுமி சொல்லியா ராஜ சொல்லியான்னு கேட்டா சுழிவாத்து சொல்ல தெரியும். அது என்னடா பற்று பேசியில் கேட்ட இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடை எடுத்து இந்த பண்ணாட மூஞ்சில ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சிருக்கிறான். உங்களுக்கு பக்கத்திலே டிஎன்மலை டவுனு, எனக்கு பக்கத்துல நம்பியூர் டவுனு. நான் போறக்காகாது மரியாதையா தோட்டத்துல வேலை பாருங்கிறேன். நான் எனக்கு அலங்காரம் பண்றேன். பாக்குறதுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமான்னு 10 வருஷம் கிட்ட சொல்றாளே. தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்ச போது கண்டவனுக்கெல்லாம் அழகா தெரிஞ்சு என்ன பண்ண போறான்? அப்படி கேளியா? எம்பன பொண்டாட்டி எனக்கு அழகா இருந்தா எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கு. பார்க்கும் போதெல்லாம் காதல் பாட்டு பாடல. அடுத்தவனுக்கு பூரா அழகா இருந்தா நான் வீட்டுட்டு வெளியே வர முடியுமா? எப்படி வர முடியும்? பாலாவாரம் பண்ண முடியுமா? பட்டிமன்றம் போக முடியுமா? மாடு வாங்கி வைக்க முடியுமா? உழவர் சந்தைக்கு போக முடியுமா? படம் நடிக்க முடியுமா? ஏண்டி மரியாதையா இருந்து புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்டாலும் கேட்கல. நான் திருப்பூருக்கு பால் கொண்டு போயிட்டேனாக்கா போட்டு வர ஒரு சாம்பாரிச்சியோ இப்ப நம்பியூர் வந்துட்டான். பையன் பள்ளிக்கூடம் குருகுலத்துல படிக்கிறேன். அவன் பள்ளிக்கூடம் 4 மணிக்கு 5 மணிக்கு வேன் வந்துருது. அவன் வந்து மாடு மேய்ச்சி இருக்கிற இவன் ஆளக்கா எங்கடா கொம்மன்னு அம்மா பேசியில் பண்ண போயிட்டாங்க. கோவம் வருமா வராதா? வெட்டு துட்ட மண்டி போற கடைய போய் பாக்குறனுங்க. 4 பொம்பளை குண்டா ராணி ஆட்டமும் கௌதமி ஆட்டமும் படுத்திருக்கிறாங்க. இதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல. நான் மொல்ல கிட்ட போய் அம்மனியோ அடி ராஜேஸ்வரிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்க. அங்கதான் மூஞ்சி பூரா பைஜாமா ஒட்டி 2 வெள்ளரிக்காய் வெட்டி அனுமார் பெண்ணக்காப் சாத்துற மாதிரி சாத்து படுத்திருக்கிறாங்க. இப்ப போனவும் ஊடிச்சாவி கொண்டு போய் நாம அடையாளம் தெரியாத அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சுட்டா 4 பேர் என்னும் பார்க்கும். பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சனாவே அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சு போட்டாங்கிற அவ பேர் எனக்கு வராதா? வரக்கூடாது. நான் அப்ப ஏற்பட்ட பரம்பரையா? நான் எல்லாம் கவரிமாடு பரம்பரைங்க. சொத்தளிச்சாலே ஒரு மசுருவான உசுருவானதுக்கு சமான. உண்மையிலே நம்மளுக்கு வேண்டியால் ஒரு ஆள் அப்படி கௌர்மான் பரம்பரைன்னா சரி என்னடா விசாரிச்சா கௌரவத்துக்கு தெரிஞ்சிருக்காங்க. கௌர்மான் பரம்பரை அவன் கௌர்மானுங்க, நான் கவரிமானுங்க. ஓஹோ. நடுவரவர்களே 4 பொம்பளை படுத்திருக்கிறாங்க. எவன் பொண்டாட்டின்னு தெரியல. அந்த ஓனரமும் ஓரமானு போன் பேசிட்டு இருந்தா. நான் மொல்ல கிட்ட போனாலும் நல்ல கும்முன்னு இருந்தா. மொல்ல கிட்ட போய் ஏமணி என்ற பொண்டாட்டி வந்தாலே பார்த்தியான்னு உள்ள 4 பொம்பளை படுத்திருக்கிறாங்க. எவ்வளவு பொண்டாட்டின்னா அந்த 70 வருஷத்தை எழுப்பி கூட்டிட்டு போயிருவோம். எல்லாம் தண்ணி பேரலாட்டு விட்டுட்டு கிடக்கிறாளுவோ. எவன்னு சிக்கல. நான் அடையாளம் சிக்காத அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுக்க முடியாது. சித்த எழுப்பிடுனே. அவன் கேட்ட உடனே கண்ணால மூஞ்சி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா கண்ணால மூஞ்சி 15 வருஷம் ஆச்சுன்னு. 5 வருஷமோ உங்களோட பொண்டாட்டி உங்களோட பொழைக்கிறான். நீ அடையாளம் சிக்கலிங்கிறேன். அவன் மேக்கப் போட வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு. எனக்கு அப்படி தெரியும். நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா. கதவு சைஸா திறந்து இருந்தது. இந்த நாய் ஒண்ணு இருக்கு மோசு இது டாபர்மேன் வெட்டிங்க. அது மொன்னவா இல்லை முத்துவாரு சிப்பிப்பாரு. அது வாய் பூன்னு இருக்கு. அது இல்ல இந்த மோசு இருக்குமே நாட்டு நாய். அது இல்லைங்க, அது இப்ப வந்தது. நல்லா மோசு இருக்குமே. தம்மரியா இல்லைங்க, பொம்மரி நாய். பொம்மரி. அந்த பொம்மரி என்ன வந்துச்சு? கதவு சந்தல் புட்டிக்கிட்டு உள்ள போனது. நீ பெத்த ஆயா மாதிரி கொங்குரு வாழத்துல இத்தனை பேர் இருக்கிறீங்க. பாலாடை பார்த்தா நாயகம் இருக்குமா? அது சேர் மேல ஏறி படுத்திருக்கிறவன் மூஞ்சி சொலுக்கு நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய் தெரியல. இந்த நாய் கேக்குது, ஏன் மேடம் 4500 ரூபாய் பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு பேசியில எடுக்கிறீங்க, 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்க கேக்குறாளே. இன்னைக்கு நாய் நக்கறதுக்கு 4500 ரூபாய் கொப்பம் சம்பாரிச்சு கொடுத்தானே. அப்படி கேளு. கோயா வீட்டுல கொண்டு வந்தியா? இழுச்சுவா புருஷன் சம்பாரிச்ச காசை வெட்டி செலவு பண்றா பொண்டாட்டி. ஆனா பணத்தை யாருகிட்ட கொடுக்கணும்னு சொன்னாங்க நடுவர்களே. மணப்பாறை மாடு கட்டி மயக்காட்டை உழுது போடு செல்லக்கண்ணி. பச்சை தலைய போட்டு பாடுபடி செல்லக்கண்ணியா. மணப்பாறை மாடு கட்டி மய வர ஏறு மூட்டி. மணப்பாறை மாடு கட்டி மய வர ஏறு மூட்டி மயக்காட்டை உழுது போடு செல்லக்கண்ணி. பச்சை தலைய போட்டு பாடுபடி செல்லக்கண்ணி. ஆத்தூருக்கு சிரிச்சம்பா ஆத்தூருக்கு சிரிச்சம்பா. நாட்டு வாங்கி வரச்சு அந்த பருத்து நட்டு போடு செல்லக்கண்ணி. தண்ணியை கொண்டு இறச்சி போடு செல்லக்கண்ணியா. கருதனெல்லாம்
சேர்த்த வரத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போற செல்லகனே அவங்க 600 ஆக்குவாங்க செல்லகனே அவங்க 600 ஆக்குவாங்க செல்லகனே அம்மா கிட்ட கொடுத்தா 6 100 பொண்டாட்டி கையில் கொடுத்தா 100 வீணாகு அப்போ குடும்பத்துல சிறந்தவ தாயா தாரமா பெற்ற தாய் தான். நடுவரவர்களை ஒவ்வொரு தாயும் வவுத்துல கரு உருவான போதுதான் ஆனா பொண்ணா என்னன்னு தெரியாதவளுக்கு 10 மாச கால தவம் இருந்து அல்லையில படுத்தா அல்ல குத்திக்கு நேரு படுத்தா நெஞ்சு குத்திக்கு குப்பரப்படுத்தா குளத்து போயிருக்குன்னு சொல்லி தவம் இருந்து அந்த குழந்தை உருவம் தெரியறதுக்கு முன்னையாலேயே நம்மளை லவ் பண்ணுவோம் நம்மளை பெத்த தாய். நடுவரவர்களே சின்ன வயசுல குழந்தை தத்தி தத்தி நடந்து வருமுங்க. அந்த நடை பார்த்தா எப்படி பாடுவாங்க தெரியுமா? தடத்துல நடவழகோ என் தங்கமே உனக்கு காலு 2 நோகம் இன்னைக்கு தொட மேல நடவழைக்கு அம்மா உனக்கு தொட்டாளா அடி போட்டு உனக்கு மண்ணிலே நடவழகோ என் தங்கமே உனக்கு மணழிச்சே போகும் இன்னைக்கு மாறு மேல நடவழைக்கு அம்மா வச்சாளா மாசி போட்டு இன்னைக்கு காலில நடவழகோ உனக்கு காலு 2 நோகும் உங்க அம்மா தலைமையில நடவழைக்கு வச்சாளா சீனி போட்டு அளவு பாட்டு இல்லைங்குது வாழ்த்து பாட்டா. அப்படி குழந்தை தாளாட்டு தொட்டிக்கு போடுறதுக்கு முன்னாலே இப்படி தொட்டியில போடுற அன்னைக்கு வாழ்த்துறது இந்த பழக்கம். அப்படி சீனி போட்டு வைப்பாங்க தேங்காய் தொட்டியில வேங்க போட்டு வாங்கிட்டு அந்த குழந்தைக்கு வைக்கிற அன்னைக்கு தடத்துல நடவழகுனா தாளழிஞ்சு போகும்னு தொட மேல நடவழைக்கு நம்மள உருவம் தெரியாதுக்கு முன்னாலேயே ஆனா பொண்ணான்னு தெரியாதுக்கு முன்னாலேயே நம்ம மேல பாச வச்சவங்க தாய். ஆனா இவியா அப்படியா வரன்னு பொண்டாட்டி நல்லா சம்பாதிக்கிறவனா நல்லா அழகா இருக்கிறவனா நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறவனா நல்ல உயரமா இருக்கிறவனா நல்ல சொத்து உள்ளவனா இப்படி தொலாவி தேர்ந்தெடுத்து வர்றவ பொண்டாட்டிங்க. அப்போ உருவம் தெரியாத உருக்குலைச்சு நின்ன போது நம்ம கூட உறுதுணையா நிற்பவன் பெத்த தாய் தான். நடுவரவர்களே இவ சொல்றாங்க தாரா என்ன பொண்டாட்டி நான் கேட்கிறேன். நடுவரவர்களே டவுசர் பாக்கெட்ல 1,93,500 வச்சிருக்கிறேன். எவ்வளவு? 1,93,500 ரூபாய். டவுசர்லையா மாப்பிள்ள? உலகத்திலே விலையுயர்ந்த டவுசர் ஒன் டவுசர் தான்டா. திடீர்னு திருட வந்தான்னு வச்சுக்க என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான் மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். உன்னைய வெடி வெடி பாடுபட்டு சம்பாரிச்சு காசு கண்டதுன்னு போக்க வச்சுக்கிறேன். நடுவரவர்களே 1,93,500 ரூபாய் திந்த மேடையில் இங்க வைக்கிறேன். சொத்தழிஞ்சாலும் சொல்லது கொங்கு வாழ்த்து சடத்து முன்னாலே எங்க முத்துவிழாய பெருமானுடைய விழா கமிட்டி இளைஞர் மன்றத்தில் அத்தனை பேருக்கு கையிலும் அந்த பணத்தை கொடுத்து உங்க கையில கொடுக்க சொல்றேன். கௌதமி அவர்களையும் ராணி அவர்களையும் தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 10,000 பணத்தை 10,000 சடத்துக்கு முன்னால சும்மா கொடுத்துட்டு போறேன். இது மஞ்சுநாதே விநாயக பெருமான் மேல சத்தியம். என்ன பண்ணணும்? அவங்க முதுக அவங்களே திரும்பி பார்க்க. அவ்வளவு வேணாமியா? சரி ஒரு 5 ரூபாய் சில்லற காசு இருந்தா குடுறா. சரி இது முதுக நான் திரும்பி பார்க்க. அதுக்கெல்லாம் புருஷன் இருக்கிறான் அவரே ஓனர். 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பொம்பளை பிள்ளையாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அப்புறம் 6 வாக்கறதுக்காக இந்த பொண்டாட்டிக்காரி எல்லாம் சாய்க்கிட்டு கதவு நிலவு சன்னல ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாங்க. அப்படி கேளியா? பார் முந்தாளையில் கல்லு பதிச்சா முன்னால இழுத்து பார்க்கல. பார் கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடிகள் பார்க்கல. என்னைக்கு ஜாக்கெட்ல ஆரி ஒர்க்குன்னு 1/2 படி கல்ல வச்சு பதிச்சாளுகளோ புருஷனுக்கு பூரா கிட்னியில கல்லு அங்க இருந்து எப்படி எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆக்கி போட்டோம். அத கூட ஒரு கொடுமை என்ற பொண்டாட்டி ஜாக்கெட்லயே முதுகுல 2 நாடாவை கட்டி தொங்குட்டு 2 குண்டை தொங்குட்டு இருந்தா நடந்து வர டும்முக்கு 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 நாடுது. என்னவா ஜாக்கெட்ல நாடா தொங்குதுன்னு. யோ நீ டவுசர்ல நாடா வச்ச நான் ஜாக்கெட்ல நாடா வச்சேன். இதுக்கு அதுக்கு சரியா போச்சுக்கிறாளே இது நாடாயா? மாப்பிள்ள உனக்கு ஒண்ணு தெரியாதே. என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தா. சரி அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2,100 ரூபாய் கூலி கேக்குறான்டா. எத்தனை ஜாக்கெட்? ஒரே ஜாக்கெட். ஏன்டா 2,100 ரூபாய்ன்னு கேட்டேன். சார்
உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300. சரி, கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. தீபாவளிக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. இப்ப காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. இப்படியா? ஆமா மாப்பிள்ள. ஜாக்கெட்ல ஜன்னல பின்னாடி வைக்கணுமாம்ல. மாத்திட்டான்டா. என்ன பண்ணீங்க? ஏன்டா அப்படி பண்ணான்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி ஜன்னல் அங்கேதான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது சரி. மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா. எனத்துக்கு வேறனவே ஃபேன் ஆஃப், இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. இந்த கீழே இருக்கு. வேண்டாம் வேண்டாம், அப்புறம் நடுவரவர்கள ஒரு பொண்ணு எப்படி இங்க இருக்கோன்னு உடல் அழகை உருவத்தை காட்டக்கூடாது, உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உடல் அழகை உருவத்தை காட்டக்கூடாது, உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உதட்டுக்கு மேல் சிவப்பு சாய பூசக்கூடாது, உதட்டுக்கு மேல் சிவப்பு சாய பூசக்கூடாது. உழவருக்கு ஏற்றப்பட்டு மாற்றக்கூடாது. அதுக்கு எதிர்பார்ப்பும் இல்லாமல் குடும்பத்துக்காக உழைத்துக் கொண்டிருப்பவள் தாய்க்கு. பையன் நல்லா இருக்கணும், புள்ள நல்லா இருக்கணும், சின்னவன் நல்லா இருக்கணும், பெரியவன் நல்லா இருக்கணும்னு அவளுக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலே அத்தனை குழந்தைக்கு சமமா பங்கு வைக்கிறவ தாய்ங்க. ஆனா அந்த பொண்டாட்டிக்காரி அப்படியாங்க. ஒரு பொம்பளை வீட்டுக்குள்ள வந்து வாழ்றான்னா அவளுக்கு 3 அடக்க வேணும். நல்லா தெரிஞ்சுக்கிறது. நீ யார நம்பி வீட்டுக்குள்ள வந்த? கட்டண புருஷன் நம்பித்தானே வந்த. ஒரு நாள் ஒரு பொழுது நாள் அந்த புருஷனை நல்லவே வல்லவே அவன் இவன் பேசியிருப்பாளா? உனக்கு 3 முடிச்சு போட்ட முடித்தானா பொண்டாட்டி அப்படிங்கிற அங்கீகாரம் கிடைச்சது. எத்தனை முடிச்சு? 3 முடிச்சு. நல்லா கல்யாணத்தை நினைச்சு பாரு மாப்பிள்ள. நம்மளா மாப்பிள்ள 3 முடிச்சு போட்டோம். நம்ம கொண்டே விட்டோம்டா. எவ்வளவோ ஓட்ட முடிச்சுக்கலாம், நம்ம செருப்படி வாங்கிட்டு கிடக்கிறப்படா. ஆமாங்க. எங்க ஊர் பக்கத்துல நங்கையா முடிச்சுன்னு போடுவாங்க. இங்கேயும் போடுவாங்க. புருஷனோட பிறந்தவங்க போடணும். எனக்கெல்லாம் மொத்தம் 4 அக்காடா. சரி. ஆளுக்கு 3 முடிச்சு போட்டு விட்டுருக்குதுடா. நைட்டு போய் தடவி பாக்குறேன், மொத்தம் 15 முடிச்சு இருக்குடா. விடிய விடிய முடிச்சு வித்ததாண்ட வேலை. அது சரி. இப்போ ஊருக்குள்ள என்ன பேரு? ஊருக்குள்ள என்ன பேரு? ரொம்ப நல்லவன்னு கூப்பிடுறாங்க. அது சரி. நடுவரவர்களே, இன்னைக்கு அந்த புருஷனுக்கு கொஞ்சமாவது மதிப்புண்டா? இன்னைக்கு வாக்கப்பட்டு வந்த மருமகளுக்கு 3 அடக்கம் சொன்ன பாருங்க. 1 நாவடக்கம், இன்னொன்னு கையடக்கம், 3வது தன்னடக்கம் இருக்குதா? என்ன தெரியுமா கையடக்கம்னா? இன்னைக்கு கொங்குரு வாழத்துக்கு வாக்கப்பட்டு வந்தாச்சு. என்னைக்கு மஞ்சள் தண்ணிக்கு மருதண்ணி ஊத்தி, இறச்ச சோத்துக்கு எது சோறு போட்டு, தட்டு சோறு போட்டு, தாய் தாப்ப பால் ஊத்தி விட்டு நம்மளை கொண்டாந்து கொங்குரு வாழத்துல ஊத்தி இந்த முத்துமலாறு வாயில மண்ணின்னு குடிகாலத்துல தோண்டி பொங்க வச்சுட்டோம்னா உன்னி நம்மளுக்கு சாக வரைக்கும் கொங்குரு வேலை தான் சொந்த ஊர் ஆச்சா. என்னைக்கு இங்க வாக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல மாமனாரு மாமியாரு நங்கையா கொழுந்தியா 5 பேர் 6 பேர் இருக்கிறாங்கன்னா அவியில் தக்கனபடி சாப்பாடு சமைச்சு அதை மிச்சம் இல்லாம சமைச்சு அளவா செலவு பண்ணி 1 10ஆக்கி 10 100ஆக்குறா பாத்தீங்களா? அதுக்கு பேரு தான் கையடக்கம். அடுத்த நாவடக்கம் என்ன தெரியுமா? இன்னைக்கு கோப்செட்டி வாழத்துல பெரிய கோடீஸ்வரம் பிள்ளையா இருக்கலாம். அப்பன் வீட்டுல தங்கமே இருந்தாலும் தம்மடியில தவிடு கிடந்தாத்தான் நம்மளுக்கு ஆச்சு. அப்பன் சட்டியில 5 வெள்ள அரிசி இருந்தேன்னா நம்ம சட்டியில அரைப்படி குறை இருந்தாத்தான் நம்மளுக்கு கஞ்சி காய்ச்சன்னு சொல்லி அப்பன் வீட்டு பெருமையே கொங்குரு வாழத்துல புருஷன் வீட்டுல எந்த பொம்பளை பேசாது இருக்கிறா பாத்தீங்களா? அதுக்கு பேரு நாவடக்கம். நாவடக்கம். அடுத்து தன்னடக்கம்னா என்ன தெரியுமா? நடுவரவர்களே, நீ என்ன டிகிரி வேணாலும் படிக்கலாம், 3 டிகிரி 4 டிகிரி PhD கூட. ஆனா புருஷனுக்கு நீ பொண்டாட்டி, மாமனா மாமியாளுக்கு மருமகம், பையன் பிள்ளைகளுக்கு நீ தாய். எப்படி வாசல்ல செருப்பை கழட்டி விட்டு வீட்டுக்குள்ள போறோமோ அதே மாதிரி நாம படிச்ச படிப்பை
அந்த பதவியை வீட்டுக்கு வெளியே விட்டு போட்டு அந்த குடும்பத்துல ஒருத்தியா இருந்து அந்த குடும்பத்துக்காக மெழுகுதிரி மாதிரி உருகுறா பாத்தீங்களா, அதுதாங்க தன்னடக்கம். இன்னைக்கு அந்த 3 அடக்கம் இருக்குதா? அப்படி கேள். தன்னடக்கம், நாவடக்கம், கையடக்கம், இந்த 3 அடக்கம் இருக்கோ இல்லையோ புருஷனை நல்லடக்கம் பண்றதுக்கு ரெடி ஆயிடுறாள். அது நல்லா இருக்கிற நடுவர் அவர்களை நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் ஒரு பொழுது நாள் அந்த புருஷனை பார்த்து வந்த கேடலாலும் என்ன வல்லவர்கள் என்பதுண்டு என்று கேடலாலும் என்னுடைய நாயகனை உருவடங்கும் நல்லவனே உன்னுடைய எனக்கு நடந்த தெய்வதையே சரிபாதி நீ அல்லவா நடக்கையுடன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா கண்ணன் கண்ட ராதையன ராமன் கண்ட சீதையன மணி சேர்ந்த பூரணமே மனசில் வீசுமா உடம்பை நன்றி சொல்ல உனக்கு வகை இல்லை எனக்கு. நான் தான் வருகிறேன் பலமுள்ள வரைக்கும் அகடியில் கிடக்க நான் தான் விரும்புகிறேன். என்னைக்காவது இப்படி பாடி இருப்பாளா? பாட மாட்டான். பாட மாட்டா. புருஷன் சந்தோஷமா இருந்தாவே இந்த பொண்டாட்டிகளுக்கு பிடிக்காது. அவருக்கு வயிறால போகும். நடுவர் அவர்களை நல்லா பாருங்க. அந்த காலத்துல என்னை பெத்த தாய்மாருங்க பொழுதுக்கு பாடுபட்டாங்க. நீங்க சும்மாவா பொங்குறவாளத்துக்குள்ள ஒவ்வொருத்தருக்கு 5 ஏக்கர் 4 ஏக்கர் 8 ஏக்கர் 10 ஏக்கர் பூமி எங்கிருந்து வந்தது? நாம சம்பாரிச்சுமா? நம்ம தாத்தரும் பாட்டியுமே போத்தாட கோல வாயில போச்சு வெடி வெடி பாடுபட்டு வச்ச முடி இன்னைக்கு செண்டா விற்கிறா பொண்டாட்டி வந்து. அந்த தக்காளி தோட்டம் வித்து போடலாம், வடக்கால் தோட்டம் வித்து போடலாம், 7 சென்ட் இடத்து வித்து போடலாம். ஒப்பனு கோயில சம்பாரிச்சு கொடுத்தாங்களா? இந்த கெல்ட்டு நாய் கிளவி சம்பாரிச்சு வச்ச பூமி வித்து கோப்பியில காம்பளஸ் கார் சொகுச ஏசி இன்னோவா கிறிஸ்டா எங்கிருந்து வந்தது? ஆறு சம்பாரிச்சு கொடுத்தாங்க. எக்கப்படமா சம்பாரிச்சு வச்சாங்க. நீ சம்பாரிச்சியா? நீ எடுத்து கொண்டு வந்த அத்தியடி துத்திப்பட்ட ஆணையடி கண்டாக்கி மேலான வெண்ணப்பட்டு மேல பண்ண கண்டாக்கி உட்காந்து பால்காரக்க முக்காலி தங்கத்திலின்னு அந்த காலத்துல அத்தனை சம்பாரிச்சா என்னை பெத்த தாய். இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? பொழுதா ஒழிக்க டிவி 6:30 மணிக்கு ராமயான, 7 மணிக்கு அண்ணன், 7:30 மணிக்கு கயலை, 8 மணிக்கு 3 முடிச்சு, 8:30 மணிக்கு மருமவன், 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 9:30க்கு எதிர் நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30க்கு தான் எங்க அம்மனி அடுப்புலயே வைக்கிற கொல்லி. ஏமாப்ல அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? ஐயோ, அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அந்த அரசி புள்ள அவளா தாலி கட்டிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டான். அந்த குமரேசன் பாவ படாத மாதிரி பட்டுட்டு கிடக்குறான். அவன் ஆம்பளத்து முறை காட்டணும் கையை ஓங்கிறது. இவன் கும்பு கராத்தவள கத்திருப்பான்றது நேற்று புடனையோடு சேர்த்து அமுத்திட்ட கட்ட மேல கையா முய்யான்னு கத்திட்டு கிடந்தேன். பாண்டியன் ஸ்டோர்ஸ் அந்த கோத்துல கிடக்கு. ஏமாப்ல அந்த பாக்கிய லட்சுமி என்னாச்சு? அந்த பாக்கிய லட்சுமியில அந்த இனியா புள்ள கூல குடி கெடுக்க குட்ட கலப்ப காட்ட கெடுக்கணும் ராணி மாதிரி இருந்துகிட்டு அவன் காதல் பாடம் படிச்சுட்டு வர்ற காலேஜ் போய் தாய்தாப்பம் பெத்து வளர்த்து காலேஜ் அனுப்பின காதல் பண்ண சொல்லிச்சு அவளை ஈஸ்வரி உட்டாவர